we'll start the session. So iniki topic, how to manage payroll in Tally Prime. So this session is organized by Asset Integrated Info System. They're the number one Tally partner in Hyderabad and Telangana. So Tally related products like Tally Silver, Gold, Server மாதிரியான Tally products are Tally related supports like TSS. உங்களுக்கு Tallyல வந்து functional-ஆ இல்ல technical-ஆ ஏதாவது support தேவைப்பட்டதுன்னா you can reach them through www.assettally.com. So in the session title வந்து how to manage your payroll in Tally Prime. So Tallyல வந்து நீங்க payroll maintain பண்ணணும்னா உங்களுடைய employees records maintain பண்றதும் and attendance calculate பண்றதும் salary calculate பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். So அது related configurations பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். என்னோட பேர் மணிகண்டன், I'm the Chief Knowledge Officer at Asset Integrated Info System. So ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, பேரோல் கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்க பிகினிங்ல இருந்தே ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இன் பிட்வீன் த இயர் வந்து நீங்க உங்களுடைய பேரோல் டாலில இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு சில லெட்ஜர்ஸ் வந்து நீங்க வித்தவுட் பேரோல் அப்ளிகேஷன் வந்து நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க, சில லெட்ஜர்ஸ் வந்து வித் பேரோல் அப்ளிகேஷனோட கிரியேட் பண்ணிருப்பீங்க. இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்கு பிகினிங்ல இருந்தே நீங்க வந்து பேரோல் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸை டாலில எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏப்ரல் மந்தோட சேலரி ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிட்டீங்க, ஏப்ரல் மந்தோடைய சேலரி கால்குலேஷன்ஸ் எல்லாமே நீங்க மேனுவலா பண்ணி மேனுவல் வவுச்சர்ஸ்ல, அதாவது அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் மூலமா அதை நீங்க ப்ராசஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ரெக்கார்ட்ஸை நீங்க பேக்கப் எடுத்து வச்சுட்டு அகைன் வந்து டாலி கான்ஃபிகரேஷன் பண்ணி ஏப்ரல் மந்தோடைய டிரான்சாக்ஷன்ஸையும் நீங்க அதில் கண்டினியூ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா, ஒரு 1 or 2 months வந்து அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் லைக் பேமெண்ட் ஜேர்னல் மூலமா இந்த பேரோல் ப்ராசஸ் பண்ணிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறமா பேரோல் வவுச்சர் டைப்ஸ் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்க பேரோல் ப்ராசஸிங் பண்ணும்பொழுது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். சப்போஸ் இஃப் யூ ஆர் அ ஜூனியர் அக்கௌண்டன்ட், எந்த புது ஃபீச்சரையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கம்பெனில இருக்கிற ஒரு சீனியர் அக்கௌண்டன்ட் கிட்டயோ இல்ல உங்களுடைய டாக்ஸ் கன்சல்டன்ட் இல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கிட்டயோ ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு புது ஃபீச்சரை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா பெட்டர் இப்ப இருக்கிற டாலி டேட்டாவை பேக்கப் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க. நீங்க பண்ற ஆக்டிவேஷன் ஆஃப் நியூ ஃபீச்சர்னால உங்களுடைய பழைய டேட்டால எந்த எரரும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க, ரைட்? ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா, பேரோல் ஃபீச்சரை டாலில எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இது நம்ம எனேபிள் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எம்ப்ளாயீஸோட ரெக்கார்ட்ஸை வந்து நீங்க டாலில மெயின்டைன் பண்ணலாம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் வந்து ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுடைய ரெஸ்யூம்ஸை கலெக்ட் பண்ணுவோம், ஒரு மேனுவல் ரிஜிஸ்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம், இல்லை எக்ஸல் ஷீட் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம். அவங்களோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், பேர்ல இருந்து அவங்களுடைய அட்ரஸ்ல இருந்து ஈவன் அவங்களோட பிளட் குரூப் மாதிரியான விஷயங்கள், எமர்ஜென்சினா அவங்க வீட்டில் இருக்கவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணணும், அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து தனியாக வந்து நம்ம டேட்டா வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். சில சமயம் என்ன ஆகும், அவங்களோட ரெஸ்யூம் தான் நம்ம கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃபைல்ல மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு எம்ப்ளாயி வந்து 10 years 15 years 20 years முன்னாடி ஜாயின் பண்ணவராக இருந்தா அவர் பத்தின விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்ட ஃபைல்ல பேப்பர் டாக்குமெண்டா இருக்கும். ஒரு அவசரத்துக்கு அவர் பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம சோர்ஸ் பண்ணணும்னா பழைய ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம தேடிட்டு இருப்போம். அப்படி இல்லாம டாலிலேயே நம்ம வந்து எம்ப்ளாயி சம்பந்தமான ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து எம்ப்ளாயிஸோட அட்டெண்டன்ஸ் ரெக்கார்டை நம்ம மெயின்டைன் பண்றது. முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா, மேனுவல் ரிஜிஸ்டர்ல தான் நம்ம அட்டெண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அதுல எந்த ப்ராப்ளமும் நம்ம ஃபேஸ் பண்ணலன்னே வச்சுக்குவோம். இருந்தாலும் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ஸை வந்து நம்ம வந்து பைண்ட் பண்ணி அதை எடுத்து ஷெல்ஃப்ல அடுக்கி வைக்கிறது. 10 years 15 years முன்னாடி இருக்க ஏதோ ஒரு ரெக்கார்ட் நமக்கு தேவைப்படுது, இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா அதை உட்காந்து சோர்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, சம்டைம்ஸ் ஒரு கிளாஷ் இருக்கும். ஒரு எம்ப்ளாயி வந்து ரிசைன் பண்ற டைம்ல நான் இந்த பீரியட்ல லீவ் எடுக்கல, எனக்கு அதுக்கான காம்பன்சேஷன் வரலன்னா சொல்லுவாரு. அதுக்காக நம்ம அந்த அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஈவன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுவல் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் கூட மெயின்டைன் பண்றது இல்லை. எல்லாமே வந்து ஜியோமெட்ரிக்கோ இல்லை வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலமா தான் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றோம். ஈவன் சில கம்பெனில நான் பார்ப்பேன், அந்த அட்டெண்டன்ஸ் வந்து அவங்க எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா ஸ்வைப் பண்ற மாதிரி இல்ல தம் ஃபிங்கர்ஸ் வச்சு அட்டெண்டன்ஸ் வைப்பாங்க. அகைன் அதை வந்து ரெக்கார்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைல் பண்ற சிஸ்டம்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து டைமை வேஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம், டாலிலேயே வந்து எம்ப்ளாயிஸோடைய அட்டெண்டன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். 10 years 20 years 30 years சொல்லி பின்னாடி போய் அந்த ரெக்கார்ட்ஸை நம்ம செக் பண்றதுக்கும் அந்த டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கும் நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கமிங் டு த மெயின் பார்ட், ஆட்டோமேட்டிக் சேலரி கால்குலேஷன் அண்ட் பேரோல் ரிலேட்டட் என்ட்ரிஸை டாலில பாஸ் பண்ண போறோம். இதுல என்ன பெருசா பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இதுல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வாட்டி ஒரு எம்ப்ளாயியோட சேலரியை கான்ஃபிகர் பண்ணிட்டு அவருடைய அட்டெண்டன்ஸை வந்து நம்ம டாலிலே மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நமக்கு மந்த் பிகினிங்லயோ இல்ல 31st of the month நம்மளுடைய சேலரி கால்குலேஷன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சேலரி வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து மேனுவலா கால்குலேட் பண்ணா கூட நிறைய
மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இங்க வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாம நம்ம வந்து salary calculation பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் பேரோல் மேனேஜ்மெண்ட்? இப்போ நான் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் நான் அந்த பேரோல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றத பத்தி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து டாலியில நீங்க பேரோல் ரிலேட்டட் ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்றது. ஸோ அண்ட் தென் வந்து உங்களுடைய ஸ்டாஃப்ஸுடைய அட்டண்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்றது அண்ட் அவங்களுடைய salary calculations வந்து டாலியில இருந்தே ஆட்டோமேட் பண்றது தான் இந்த பேரோல் மேனேஜ்மெண்ட் மூலமா நம்ம பண்ண போறோம். ஸோ இது வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கான்னு கேட்டா சம்டைம்ஸ் இது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன். சில ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷனா இருந்தது, ஒரு எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியா இருந்ததுன்னா ஒரே ஒரு அக்கௌண்டன்ட் தான் இருப்பாரு. அவர் தான் எல்லா வேலையுமே பண்ணுவாரு. ஸோ salary calculation இருந்தாலும் சரி, அவங்க கம்பெனியோட பேமெண்ட்ஸ், ரிசிப்ட்ஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ், இல்ல பேங்க்குக்கு போயிட்டு வருது, டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு போயிட்டு வருதுன்ற மாதிரி எல்லாத்தையுமே அவர் தான் ஒர்க் பண்ண போறாரு. ஆனா சில ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்கனைசேஷன் சைஸ் பெருசா இருக்கு அப்படின்னும் பொழுது they'll be having a system like டிபார்ட்மெண்ட் வைஸ் இருப்பாங்க. நம்ம salary அந்த பார்ட் எல்லாம் வந்து பேரோல் டிபார்ட்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிஞ்சு இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. பட் ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் எனக்கு பேரோல் ரிலேட்டட் விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஸ்கோப் ஆஃப் ஜாப் வந்து அதிகமா இருக்கும். நிறைய இடத்துல நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் அக்கௌண்டன்ட்டும் இந்த salary calculation அந்த மாதிரியான விஷயங்கள் கத்து வச்சுக்கணும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடாது அப்படின்னா டாலிலேயே நம்ம வந்து ஒரு பார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸா நினைச்சு அதை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். சரி, இந்த ஃபீச்சர் நான் எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னா டாலியில வந்து F11 ஃபீச்சர்ஸ்ல தான் எல்லா அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸுமே இருக்கும். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பேசிக் ஃபீச்சர்ஸ் எதுவுமே நம்ம மேனுவலா எனேபிள் பண்ற மாதிரி இருக்காது. அதை வந்து நம்ம டாலி கான்ஃபிகர் பண்ணிட்டு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லெட்ஜர்ஸ், குரூப்ஸ், ஆப்ஷன்ஸ் கிடைச்சிரும் அண்ட் சேல்ஸ், பர்ச்சேஸ், பேமெண்ட்ஸ், ரிசிப்ட்ஸ், வவுச்சர் டைப்ஸும் கிடைச்சிரும். ஆனா அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் லைக் ஜிஎஸ்டியோ, டிடிஎஸ்ஓ இல்ல பேரோலோ நம்ம என்ன பண்ணணும்னா எனேபிள் பண்ணணும். ஓகே, F11 ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு இது ஏன் அந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா சில கம்பெனிக்கு இந்த ஃபீச்சர்ஸ் தேவைப்படாம போகலாம், அட்வான்ஸ்டு ஃபீச்சர் அப்படின்றதுனால. அதனால எல்லாருக்குமே அது தேவைன்ற மாதிரி வச்சிருந்தோம்னா அகைன் அது தேவையில்லாத கன்ஃபியூஷன் தான் கிரியேட் பண்ணுன்ட்டு இதை நம்ம எனேபிள் பண்ணணுன்ற மாதிரி வச்சிருக்காங்க. இதுலயே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா சில கம்பெனில வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ்ல தான் ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 எம்ப்ளாயி, 8 எம்ப்ளாயி, 10 எம்ப்ளாயி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ESIPF மாதிரியான ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ் இல்ல அப்படின்னா அதுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல ESIPF இருக்குன்னா அதுக்கு வேற மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இது நம்ம வந்து F11 ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயியோடைய ரெக்கார்ட்ஸை ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ண போறோம். சில கம்பெனிஸ் வந்து எம்ப்ளாயிஸோட ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு மட்டுமே டாலி யூஸ் பண்றவங்களையும் நான் பார்த்திருக்கேன். அதாவது சேலரியும் கால்குலேட் பண்ணலாம், இருந்தாலும் அதுக்காக மட்டுமே நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியா ஒரு நோட் புக்கோ இல்ல அவங்களோட ரெஸ்யூமோட காப்பியை ஃபைல்ல போடுறதோ இல்லாம எல்லாத்தையும் டாலிலேயே நீங்க டேட்டாவா மெயின்டைன் பண்றது அட்வைசபிள். ஓகே, ஸோ இதுலயும் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நம்ம குரூப்பிங் பண்ணிருப்போம். எப்படின்னா மேனேஜர்ஸ், இல்ல வந்து டைரக்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு குரூப் வச்சுக்கலாம். ஆர் வந்து மிடில் லெவல் எம்ப்ளாயி, லோயர் லெவல் எம்ப்ளாயி, வேஜ் எம்ப்ளாயிஸ், கூலிக்கு செய்வாங்களே டெய்லி வேஜஸ் எம்ப்ளாயி, அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம கேட்டகரைஸ் பண்ணி அவங்கள நம்ம குரூப்பிங் பண்ணிக்கலாம். இன்னும் அட்வான்டேஜஸ் சொல்லணும் அப்படின்னா குரூப் வைஸ் சேலரிலாம் கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரியான சேலரி ஸ்லாப் இருக்கிற கம்பெனிஸ் இருக்கு. ஓகே, அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், ஃபைனான்ஸ் மேனேஜர், ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், இன்வென்ட்ரி மேனேஜர், டாக்ஸ் மேனேஜர், அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேலரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரியான இன்க்ரிமெண்ட் பேட்டர்ன் இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அலவன்ஸ் பேட்டர்ன் இருக்குன்னா கூட அதெல்லாம் நம்ம குரூப்பிங் பண்ணி வச்சுக்கலாம். புதுசா ஒரு எம்ப்ளாயி வந்தாருன்னா அவர் நம்ம எடுத்துட்டு போய் அந்த ஒரு பர்டிகுலர் குரூப்ல சேர்க்கும் பொழுது நம்ம அந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன சேலரி பேட்டர்ன் இருக்கோ அதே எல்லா இந்த புதுசா ஜாயின் பண்ற எம்ப்ளாய்க்கும் எல்லா ஃபீச்சர்ஸும் அப்ளை ஆகுற மாதிரி கூட நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் நமக்கு நிறைய டைமிங் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கும். டைம் வேஸ்ட் ஆகுறதோட மட்டும் இல்லாம எரர் ஃப்ரீயா ஒர்க் பண்ணலான்றது மட்டும்தான் இதுல இருக்கிற பெரிய ஹைலைட். அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் டைப் எல்லாம் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சில கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் லீவ் போட்டார் அப்படின்னா அதுக்கு வந்து லாஸ் ஆஃப் பே இருக்கும். சில கம்பெனில அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே இருக்காது, லீவே கொடுக்க மாட்டாங்க. சிலர் லீவ் கொடுத்துட்டு சேலரியில பிடிச்சிருவாங்க, சிலர் வந்து லீவ் கொடுத்தாலும் சேலரியில பிடிக்க மாட்டாங்க. சில கம்பெனில என்ன இருக்குன்னா சில ரூல்ஸ் இருக்கும். மாசத்துக்கு ஒரு நாள் லீவ் கொடுப்போம், அது வந்து கேஷுவல் லீவ்னு சொல்லுவோம். இன்னொரு நாள் வந்து மெடிக்கல் லீவ் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, மோர் தென் 2 days கேஷுவல் லீவும் மெடிக்கல் லீவும் தவிர்த்து நீங்க லீவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆஃப் பே வரும் அப்படின்லாம் லீவ் டைப்ஸ் வச்சிருப்பாங்க. அட்டண்டன்ஸ் டைப்னு சொல்லுவோம். அதையுமே நீங்க டாலில கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் சில கம்பெனில பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பேஸ்ட் வேஜஸ் கொடுப்பாங்க எம்ப்ளாயிஸ்க்கு. இன்னைக்கு நீங்க எத்தனை பீஸ்
ஸ்டிச் பண்ணீங்க எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ல, உங்களுக்கு அத்தனை பீஸ்க்கு மல்டிப்ளைட் பை 50 rupees. ஓகே, இன்னைக்கு எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணீங்க, சில கம்பெனில அவர்லி பேசிஸ் வேஜஸா கூட இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு 5 hours ஒர்க் பண்ணா ஈச் ஹவருக்கு வில் பி பெய்ட் 75 rupees. அந்த மாதிரி வேஜ் கேல்குலேஷன்ஸ் பண்றதா இருந்தாலும் டாலியில நீங்க பண்ணலாம். ஓகே, நீங்க ஒரு கம்பெனியோட டைரக்டர்ஸ்க்கு கொடுக்க போற ரெம்யூனரேஷன்ல இருந்து ரொம்ப லோயர் லெவல்ல ஒர்க் பண்ற ஒரு வேஜ் பேஸ்ட் ப்ரொடக்ஷன் பேஸ்ட் வேஜ் வாங்குற எம்ப்ளாயி வரைக்கும் அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் டைப், அவங்களுடைய ப்ரொடக்ஷன் டைப்பை, சேலரி டைப்பை நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பே ஹெட்ஸ் வந்து மல்டிபிள் பே ஹெட்ஸ் இருக்கும். ஒரு சில கம்பெனில சிம்பிளா சேலரின்னு சொல்லுவாங்க, சில கம்பெனில பாத்தீங்கன்னா பேசிக் பே, டிஏ, அப்புறம் இஎஸ்ஐ, பிஎஃப், கிராஜுவிட்டி, அதுக்கப்புறம் மல்டிபிள் அலவன்சஸ், டிராவல் அலவன்ஸ், கன்வெயன்ஸ் கொடுப்பாங்க, இல்ல அலவன்ஸ் கொடுப்பாங்க, ஃபுட் அலவன்ஸ் கொடுப்பாங்க, டூர் அலவன்ஸ் கொடுப்பாங்க. சில ஃபேக்டரிஸ்ல யூனிஃபார்ம் அலவன்ஸ், சோப் அலவன்ஸ் கொடுப்பாங்க, கை கழுவுற சோப்பு கூட ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, வீக்லி 100 rupees ஃபார் சோப் அலவன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் பே ஹெட்ஸ் இருக்குதுன்னா கூட நம்ம டாலியில வந்து மெயின்டைன் பண்ணலாம். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு எம்ப்ளாயியோட ரெக்கார்டெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஃபைனலா அவர் வந்து ஆஃபீஸ்க்கு வராரு அப்படின்னா அவருக்கு அட்டெண்டன்ஸ் போடுறது. ஓகே, டெய்லி பேசிஸ்ல அட்டெண்டன்ஸ் போடலாம், இல்ல நீங்க நோட் புக்ல அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்களோ, இல்ல ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் வைக்கிறதோ, இல்ல அவங்களோட ஜியோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் ஷீட்ஸ் இருக்கும், அதுல இருந்து நீங்க டைரக்டா டாலிக்கு வந்து அந்த அட்டெண்டன்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸா இல்ல நம்பர் ஆஃப் லீவ் டேஸா, இந்த மாதிரி நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நான் அதனுடைய பேசிக் ஓவர் வியூ தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸோ இதுல எந்த டைப்ல நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் வச்சுக்கிறீங்களோ அட்டெண்டன்ஸ் வச்சுக்கலாம். ஃபைனலா ஒவ்வொரு மாசமும் நீங்க வந்து சேலரி கால்குலேஷன் டாலிலேயே டைரக்டா பண்ணலாம். நீங்க இதுக்காக உட்கார்ந்து மெனக்கெட வேண்டிய அவசியம் கிடையாது. எம்ப்ளாயியோடைய ரெக்கார்ட்ஸை கரெக்டா கிரியேட் பண்ணிட்டீங்க, அவங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் எல்லாமே இருக்கு, அட்ரஸ்ல இருந்து எல்லாமே இருக்குன்னா இது ஒரு பக்கம். அடுத்தது அவங்களுக்கு கொடுக்க போற பே ஹெட், பே டைப், என்ன பே ஹெட் அவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம், பேசிக் பே எவ்வளோ, டேர்னஸ் அலவன்ஸ் எவ்வளோ பிஎஃப் பிடிக்கணும், எவ்வளோ இஎஸ்ஐ பிடிக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ அலவன்ஸ் கொடுக்கணும், இல்லை இந்த மாசம் மட்டும் அவங்களுக்கு ஏதாவது இன்சென்டிவ் இருக்கா, இதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் கான்ஃபிகரும் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அட்டெண்டன்ஸ் நீங்க என்ட்ரி பண்ண பிறகு எவ்ரி மந்த் 31st 30th இல்ல மந்த் பிகினிங்ல உங்க கம்பெனிக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அவங்க மந்த் எண்ட்ல சேலரி போடுவாங்க, இல்ல மந்த் பிகினிங்ல சேலரியா கூட இருக்கலாம். அவங்க நேச்சரை பேஸ் பண்ணி, அந்த ஆர்கனைசேஷனோட நேச்சரை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா சேலரி கால்குலேட் ஆகும் டாலியில. நீங்க வந்து மேனுவலா எந்த கால்குலேஷனும் பண்ண வேண்டாம். எக்ஸல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பேமெண்ட் ஓச்சர்ல போய் நம்ம என்ட்ரி போடுவோம், இல்ல எக்ஸல்ல சேலரி கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜேர்னல்ல போயிட்டு நம்ம என்ட்ரி போடுவோம். இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம எக்ஸல்ல ஒரு டேட்டா இருக்கும், டாலியில போஸ்ட் பண்ணும்போது வேற மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஹியூமன் நேச்சர் இல்லையா, டைப்போகிராஃபிக்கல் எரர் வந்து வரதான் செய்யும். ஸோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம். டாலியில நீங்க டைரக்டா சேலரியை வந்து கால்குலேட் பண்ணலாம். ரைட், நான் வந்து சேலரி கால்குலேட் பண்ணிட்டேன், பேமெண்ட் பண்ணியிருக்கேன், இல்லை பேமெண்ட் பண்ணல, டியூ இருக்கு, அப்புறமா பண்ண போறேன், தட் இஸ் டிஃப்ரெண்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு சேலரி ரிலேட்டடா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் தேவைப்படும். ஓகே, அது லிஸ்ட் பண்ணா போயிட்டே இருக்கும், என்ன வெரைட்டி ஆஃப் ரிப்போர்ட்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்க டாலியில பார்க்க முடியும். ஒரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாய்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு பே ஹெட் டைப் பேஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸ் வேணுமா, இல்ல ஒரு பே ஹெட் வந்து யார் யாருக்கெல்லாம் நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கணுமா, இல்ல ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து அவர் ஜாயின் பண்ணதுல இருந்து ஆர்கனைசேஷன்ல இப்போ வரைக்கும் அவருக்கு என்ன சேலரி கொடுக்கணுன்ற ரிப்போர்ட்ஸ் பார்க்கணுமா, இல்ல இஎஸ்ஐபிஎஃப் ரிலேட்டடா ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணணுமா, ஒரு எம்ப்ளாயி ரிசைன் பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு கிராஜுவிட்டின்றதை அசைன் பண்ணுமா, இந்த மாதிரி அவர் ஜாயின் பண்ண பேசிக் அவருடைய ரெக்கார்ட்ஸ் மெயின்டெனன்ஸ்ல இருந்து, அவருடைய சேலரி கால்குலேஷன்ல இருந்து, அவருடைய ஜென்ரல் பே ஸ்லிப் ஜென்ரேஷன்ல இருந்து, அவருக்கு சம்பந்தமான சேலரி கால்குலேஷன் அண்ட் ஃபைனலா ஸ்டாச்சுட்டரி டிபார்ட்மெண்ட்ஸ், இஎஸ்ஐ, பிஎஃப், லேபர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே டாலியில ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடும். ஓகே, இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு ரெக்கார்டுன்றதை விட ஒரு மேனேஜ்மெண்ட்க்கு வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்க்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் தேவைப்படும் இல்லையா. இந்த சேலரிக்கு நமக்கு எவ்வளவு செலவாகுது, இந்த எம்ப்ளாய்க்கு நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், அவரோட ப்ரொடக்டிவிட்டி என்னன்றலாம் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்ல கேட்கறாங்கன்னா கூட நீங்க வந்து ரிஜிஸ்டர்ஸ் எல்லாம் டாலியில இருந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஈவன் நம்ம டாலியில ஜென்ரேட் பண்ற இந்த பே ஹெட் ரெஜிஸ்டரோ இல்ல சேலரி ரெஜிஸ்டரையோ கூட நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இஎஸ்ஐபிஎஃப் டிபார்ட்மெண்ட்ல அவங்க ஸ்க்ரூட்டனிக்கு கேட்கறாங்கன்னா நீங்க கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும் டாலியில நீங்க பேரோல் கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க்கை நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் ஸ்கோப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஜூனியர் அக்கௌண்டண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ஒரு கம்பெனில பண்ற மாதிரி இருக்கும்.
அதுக்கு நடுவில் இந்த சேலரின்ற ஒரு விஷயம், அதுக்காக நீங்க எக்ஸல் மெயின்டைன் பண்றது, இல்ல மேனுவல் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்றது. ஈவன் சம் கம்பெனிஸ்ல ஒரு 5 எம்ப்ளாயி தான் இருக்காங்க, 10 எம்ப்ளாயி தான் இருக்காங்கன்னா அவங்க அந்த பேரோல்ன்ற ஒரு வார்த்தையை கூட அவங்களுடைய ஒர்க் ஸ்கோப்ல கொண்டு வரவே மாட்டாங்க. ஒரு அக்கௌண்டன்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை டாலிலே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத அவர் கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய இன்டென்ஷன். இதுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் டீச் பண்றோம். ஈவன் சில ஆர்கனைசேஷன்ல ஹெச்ஆருக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இட் டசன்ட் மீன் தட் நீங்க எம்பிஏ ஹெச்ஆர் படிச்சுட்டு தான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அங்கேயுமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, சேலரி கால்குலேஷன்ஸ் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கு வந்து நீங்க இந்த பேரோல் ப்ராசஸை வந்து கற்று வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, எனக்கு வந்து இது மேனுவலா தெரியாது அப்படின்னு சொல்றவங்க கூட டாலியில பேரோல் ப்ராசஸிங் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட், இதை நான் வந்து இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். அதுக்காக நான் வந்து ஒரு கம்பெனியை வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ அது வந்து டாலியில கைலாஷ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு டாலியில பேரோல் ஃபீச்சரை எனேபிள் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா. எனேபிள்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், ஃபீச்சர்ஸ் எனேபிள்மெண்ட் வந்து F11 ஃபீச்சர்ஸ்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல பேரோல் அப்படின்ற டைட்டிலோடவே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து எனேபிள் பேரோல், தட் இஸ் மெயின்டைன் பேரோலுக்கு எஸ் கொடுங்க. இப்போ உங்களுக்கு பேரோல் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. அடுத்ததா எனேபிள் பேரோல் ஸ்டாச்சுட்டரிஸ், இங்க நம்ம எஸ் கொடுக்கும் பொழுது, ஸ்டாச்சுட்டரினா என்னன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸை தான் நம்ம அந்த ஸ்டாச்சுட்டரி கம்பல்சரின்ற ஒரு வார்த்தைக்காக கொண்டு வரும். ஸோ பேரோல் ரிலேட்டடா ஸ்டாச்சுட்டரி, இப்போ நார்மலா ஒரு ஆர்கனைசேஷன் ட்ரேடிங் கம்பெனினா அவங்களுக்கு என்ன ஸ்டாச்சுட்டரி, ஜிஎஸ்டி அப்படின்றது, இல்ல இன்கம் டாக்ஸ் அப்படின்றது, இல்ல டிடிஎஸ் அப்படின்றது. அதே மாதிரி அந்த எம்ப்ளாயிஸ் ரிலேட்டட் ஸ்டாச்சுட்டரி அப்படின்னு சொன்னா இஎஸ்ஐ அண்ட் இபிஎஃப். சில கம்பெனிஸ்ல ப்ரொஃபஷன் டாக்ஸ் இருக்கும், டிடிஎஸ் டிடக்ஷன்ஸ் கூட இருக்கும் எம்ப்ளாயிஸ்க்கு. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல நம்ம உட்காந்து நம்மளுடைய கம்பெனிக்காக சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி போடணும்னு நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட இஎஸ்ஐ பிஎஃப் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன்ஸை நீங்க கொடுத்துக்கலாம். லைக் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணா என்ன பண்ணுவோம், நம்ம கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பரை கான்ஃபிகர் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி பிஎஃப்ல நம்ம கம்பெனியோட கோடு என்ன, நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு குரூப் கோடு இருக்கும், செக்யூரிட்டி கோடு இருக்கும். அதுக்கப்புறம் இஎஸ்ஐல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு கம்பெனிக்குன்னு ஒரு கோடு ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து எந்த இஎஸ்ஐ பிரான்ச்னு அலாட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இப்போ ஒரு அண்ணா நகர்ல இருக்கேன்னா அண்ணா நகருக்கு நியர்பைல நமக்கு வந்து ஐநாவரம்ன்ற இடத்துல ஒரு இஎஸ்ஐ ஆஃபீஸ் இருக்கும். அந்த பிரான்ச் தான் நமக்கு நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டீடைல்ஸ்லாம் நம்ம இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறோம். ஸோ ஈவன் தெர் இஸ் ஒன் மோர் ஸ்கீம் கால்ட் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். லைக் பிஎஃப் டிடக்ஷன் பண்ற மாதிரி, பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஒரு கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து என்பிஎஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ல கூட அவங்களுக்கு ஃபண்ட்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் என்பிஎஸ்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா கூட இப்பவே நீங்க கூகுள்ல போயிட்டு என்பிஎஸ் டைப் பண்ணி பாருங்க, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ட்டு. இதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான். ஓகே, ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ஒரு ஆர்கனைசேஷன் வந்து மல்டிபிள் ஸ்கீம்ஸ்ல அவங்க எம்ப்ளாயிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுல ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் என்பிஎஸ். என்பிஎஸ் அப்படின்றது ஒரு எம்ப்ளாயி அவரே அவருக்காக கூட கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க இந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணிடுங்க. டிடிஎஸ் பிடிக்க போறீங்க எம்ப்ளாயிஸ்க்குனா உங்களோட டேன் நம்பர் கம்பல்சரி. இதெல்லாம் நீங்க இந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேரோல் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பேரோல் ரிலேட்டடாகவும் நமக்கு மாஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அக்கௌண்டிங்ல நமக்கு மாஸ்டர் இருக்கும், அது நமக்கு தெரியும். இன்வென்ட்ரியிலும் நமக்கு மாஸ்டர் இருக்கும். ஸ்டாக் ஐட்டம், ஸ்டாக் குரூப், ஸ்டாக் மெஷர்மெண்ட்ஸ், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பேரோல் ரிலேட்டடாகவும் நமக்கு மாஸ்டர்ஸ் இருக்கும். இதுல நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கும். ஓகே, எல்லா மாஸ்டர்ஸும் கிரியேட் பண்ணணுன்ற கம்பல்சரி கிடையாது. பட் ஆனால் எல்லா மாஸ்டர்ஸ் பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய மாஸ்டர்ஸ் வந்து எம்ப்ளாயி, ஒரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி. ஒவ்வொரு எம்ப்ளாயியோடைய ரெக்கார்ட்ஸும் இந்த இடத்துல நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, அவரோட பேர் என்ன, அவர் என்ன நேச்சர் ஆஃப் ஜாப் பண்ண போறாரு, அவர் நம்ம ஆர்கனைசேஷன்ல எப்படி குரூப்பிங் பண்ண போறோம். நான் சொன்ன இல்லையா, ஆரம்பத்துல ஒரு 100 ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அதுல ஒரு 5 பேர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்காக ஒர்க் பண்றாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, இல்ல ஒரு 10 பேர் வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ஒர்க் பண்றாங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி குரூப்பிங் சிஸ்டம் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஸ்கிரீன்ல நீங்க பண்ண போற விஷயம் வந்து A to Z இன்ஃபர்மேஷன் அபவுட் த எம்ப்ளாயி. அவருடைய அபிஷியல் இன்ஃபர்மேஷன், லைக் அவர் பேரு, டேட் ஆஃப் ஜாயினிங், அவர் எந்த குரூப்ல வராரு, அவருடைய ஃபங்க்ஷன் என்ன, அதாவது அவருக்குன்னு ஒரு டெசிக்னேஷன் கொடுத்துருப்போம், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் அப்படின்னு. அவருடைய ஃபங்க்ஷன் என்ன, அதாவது அவர் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணும், அவர் நம்ம எந்த லொகேஷன்ல சேர்த்து விட போறோம், ஹெட் ஆஃபீஸ்ல இருக்க போறாரா இல்ல நம்மளுடைய மும்பைல இருக்கிற ஒரு பிரான்ச்ல ஒர்க் பண்ண போறாரான்ற இன்ஃபர்மேஷன்ஸையும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்துக்கலாம். அவருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அவரோட ஒய்ஃப் பேரோ இல்ல வந்து அவருடைய லீகல் இயர்ஸ், அவருடைய பிளட் குரூப், அவருடைய பர்த் டேட்டு, இல்ல வந்து அவருடைய பாஸ்போர்ட் டீடைல்ஸ் எல்லாம் கூட நீங்க இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.
அந்த பேன் நம்பர், ஆதார் நம்பர் மாதிரி அவருடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு அவசரத்துக்காக ஒரு எம்ப்ளாயியோட ரெக்கார்டு எடுக்கணும்னா ஒரு பழைய பீரோ ஓப்பன் பண்ணி அதுல வந்து ஒரு 10-15 ஃபைல் இருக்கும், அதை எடுத்து அதுல புரட்டி புரட்டி பார்த்து அவங்களோட ரெஸ்யூம்ல இருந்து அதை எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து டைமை வேஸ்ட் பண்றோம்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால இது வந்து எம்ப்ளாயிஸை கிரியேட் பண்ணுங்க. எம்ப்ளாயி குரூப்பும் இருக்கு. ஸோ அவங்க வந்து நேச்சர் ஆஃப் எம்ப்ளாயி வந்து நம்ம குரூப் பண்ணிக்கலாம். யூனிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான வேஜ் கொடுக்க போறோம், பீஸ் ரேட்ல வந்து கொடுப்பாங்க. இப்போ எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ், ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இல்ல வந்து யூட்டன்சில்ஸ் மேனுஃபேக்சர் கம்பெனில எல்லாம் போனோம்னா அவங்க இன்னைக்கு எத்தனை ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்றத பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஈவன் பேக்கரிஸ்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு எத்தனை கேக் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த மாதிரியான மெஷர்மெண்ட்ல அவங்களுக்கு வந்து வேஜஸ் கொடுக்குறாங்க. ஈவன் வந்து அவங்க எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்றதெல்லாம் கூட நம்ம மெஷர்மெண்ட்ல கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலா நார்மலா வந்து ஒரு ஸ்டாக் ஐட்டம்க்கு ஒரு மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ற அதே ப்ரொசீஜர் தான். அடுத்து இந்த அட்டெண்டன்ஸ் டைப். அட்டெண்டன்ஸ் டைப் பொறுத்த வரைக்கும் கேஷுவல் லீவு, மெடிக்கல் லீவு, பெய்டு லீவு, அன்பெய்டு லீவு மாதிரியான அட்டெண்டன்ஸ் டைப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பே ஹெட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான பே ஹெட்ஸ் நான் ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்க போறேன், ஓகே, பேசிக் பே, டியர்னஸ் அலவன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்க இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கலாம். டிராவல் அலவன்ஸ் அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபுட் அலவன்ஸ் இருக்கலாம், பென்ஷன் இருக்கலாம், கிராஜுவிட்டி இருக்கலாம், போனஸ் இருக்கலாம், ஓகே, இன்சென்டிவ் இருக்கலாம், அதெல்லாம் அங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைனலா பேரோல் வவுச்சர் டைப். உங்களுக்கு எப்படி வந்து டாலியில சேல்ஸ், பர்ச்சேஸ், பேமெண்ட்ஸ், ரிசிப்ட்ஸ்னு சொல்லிட்டு வவுச்சர் டைப்ஸ் இருக்கோ, எப்படி உங்களுக்கு இன்வென்டரி ரிலேட்டடா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி நோட், ரிசிப்ட் நோட், ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட் மாதிரியான வவுச்சர் டைப்ஸ் இருக்கோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேரோல்லையும் அட்டெண்டன்ஸ்க்காகவும் சேலரி கால்குலேஷனுக்காகவும் வவுச்சர் டைப்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து இந்த வவுச்சர் டைப்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, நான் வந்து ஒன்னொன்னா கிரியேட் பண்ற மெத்தடை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எம்ப்ளாயி குரூப் வந்து கிரியேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கிற அதே டிபார்ட்மெண்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு குரூப். இது வந்து டாலியில எப்படி நம்ம அக்கௌண்டிங் குரூப், ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு நம்ம சேலரி எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு இங்கேயே டிஃபைன் பண்றதா இருந்தாலும் பண்ணிடலாம். ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, இதுக்கப்புறம் நான் ஒரு எம்ப்ளாயியை கிரியேட் பண்ணும்பொழுது அவர் அண்டர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போடும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா டாலி என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட கேட்கும், அவரோட குரூப்ல கொடுத்துருக்க அதே சேலரி தான் இவருக்கு அப்ளிகபிளான்னு கேட்கும். ஆமான்னு கொடுத்தனா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் தனித்தனியா நான் சேலரியை வந்து கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது எங்க தெரியுமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இந்த ஃபேக்டரியில 100 பேர் 200 பேர் லேபர்ஸ் இருப்பாங்க, ஒரே மாதிரியான சேலரி பேட்டர்ன்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் இந்த மாதிரி குரூப்பிங் பண்ணும்போது உங்களோட டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன், இந்த குரூப்பிங்ல போயிட்டு அசைன் பண்றேன். அவருக்கு பேசிக் பே இவ்வளோ, நெக்ஸ்ட் இயர் அவருக்கு எப்போ இன்க்ரிமெண்ட் வரும்லாம் நான் அசைன் பண்றதுனாலும் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம்பிள ப்ரொசீட் பண்றதுக்கு நான் இங்க நோன் கொடுத்துட்றேன். தட்ஸ் ஆல். ஒரே ஒரு குரூப் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆர்கனைசேஷன்ல கொடுக்க போற பே ஹெட்ஸ் பத்தி சொல்ல போறேன். பேசிக் பே, ஓகே, எல்லாருக்குமே பேசிக் பேன்றது கொடுப்போம். பேசிக் பேனா என்ன, அது வந்து ஏர்னிங்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பே ஹெட் டைப்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகே, சொல்லணும்னா பேரோல் பத்தி படிக்கணும்னாவே நமக்கு ஒரு 20 மணி நேரம் தேவைப்படும் டாலில. ஓகே, ஸோ இதனுடைய பேசிக் ஓவர் வியூவை உங்களுக்கு சொல்லணுன்றது தான் என்னுடைய ஐடியா. இதை நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி படிக்கிறதுக்கும் நமக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு, நம்ம படிக்கலாம். ஸோ இங்க பாருங்க, ஏர்னிங்ஸா, பேசிக் பேன்றது என்ன, ஒரு எம்ப்ளாயியோட ஏர்னிங்கா, இல்ல அவருக்கு டிடக்ஷனா, இல்ல அது வந்து கான்ட்ரிபியூஷனா, அவருடைய சேலரியில பிடிக்க போறோமா, இல்ல அவர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன் பண்ணணுமா. இப்போ பிஎஃப்இஎஸ்ஐனா நம்ம என்ன பண்ணோம், எம்ப்ளாயர்ஸ் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயீஸ் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்லாம் இருக்கு. ஓகே, ஒரு எம்ப்ளாயர் வந்து நமக்காக 12% பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் இல்லையா, அதை வந்து எம்ப்ளாயர்ஸ் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஒரு எம்ப்ளாயி அவங்க சேலரியில இருந்து நம்ம 12% பிடிப்போம். ஓகே, பிடிக்கிறது வந்து எம்ப்ளாயீஸ் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன். நார்மல் டிடக்ஷனுக்கும் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன் நம்ம மீன் பண்றது கட்டாயம். ஓகே, ஸோ லேபர் லால கொடுத்துருக்கிற கட்டாய பேர்ல நம்ம அதை டிடக்ட் பண்றோம்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இது ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயின்னு வச்சுட்டேன்னா அது அவருடைய ஏர்னிங். அது வந்து ஃபிக்ஸடா வேரியபிளா, ஓகே, ஃபிக்ஸட்ஸா இருக்கலாம் இல்லையா, சம்டைம்ஸ் அது வந்து வேரியபிளாவும் இருக்கலாம். வேரியபிள்னா என்ன அர்த்தம், அது வந்து மாசம் மாசம் வேரி ஆகும், இல்ல அவருடைய ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி வேரி ஆகும்னு சொல்லலாம். இட் இஸ் ஃபிக்ஸட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க எந்த குரூப்ல கொண்டு போறீங்க, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல கொண்டு போகலாம். ஆர் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு சப் குரூப்பும் கொண்டு போகலாம். ஓகே, salary and HR related expenses அந்த மாதிரி ஒரு குரூப்பை அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்.
ரைட்? இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டிலாம் நான் அப்ளை பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் கிரியேட் பண்றேன். இப்ப பாருங்க என்னோட பிஎன்எல்குள்ள போனா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல நிறைய லெட்ஜர்ஸ் இருக்கும். அதுல வந்து சேலரி இல்ல பேசிக் பே, டியர்னஸ் அலவன்ஸ், பிஎஃப், இஎஸ்ஐ மல்டிபிள் லெட்ஜர்ஸ் இருக்காம ஒரே நேச்சர் ஆஃப் லெட்ஜர்ன்றதுனால அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹெச்ஆர் எக்ஸ்பென்சஸ், சேலரி எக்ஸ்பென்சஸ்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அதை நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே குரூப்பிங் பண்ணலாம். ரைட்? சரி, அஃபெக்ட்ஸ் நெட் சேலரி. இந்த பேசிக் பே கொடுத்தா ஒரு எம்ப்ளாய்க்கு சேலரி அஃபெக்ட் ஆகுமா? ஆகும். சரி, இது என்ன சார் கேள்வி? சேலரி அப்படின்றதே அவங்களுடைய சேலரி அஃபெக்ட் பண்றதுக்காக தானே? இல்ல, தெர் ஆர் பே ஹெட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஃப் வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து உங்க கையில கொடுப்பாரா அப்படின்றதான் கேள்வி. ஓகே, நம்ம டேக் ஹோம் சொல்றோம் இல்லையா, உங்க கையில அவர் கொடுப்பாரா? அது கான்ட்ரிபியூஷன் தானே அவருடைய 12%. நம்ம கையில கொடுக்க மாட்டாரு, நமக்காக நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணுவார். அப்போ என்னுடைய இந்த மாசம் சம்பளத்தை அது அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாது. ஓகே, அன்லஸ் இட் இஸ் சிடிசியா இல்லாத பட்சத்துல அது எனக்கு பண்ணாது. அப்ப அஃபெக்ட் நெட் சேலரி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சிச்சுவேஷன்ல நோன் கொடுப்போம். இங்க நம்ம எஸ் கொடுத்துருக்கோம். சரி, பே ஸ்லிப் பிரிண்ட் அவுட் எடுத்தா இதனுடைய பேர் எப்படி வரணும்? பேசிக் பேன்னு வரணும். அது என்ன சார் லாஜிக்? இங்க கொடுக்கறதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும்னா நீங்க மாத்தி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அதனாலதான் இங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ யூஸ் ஃபார் கிராஜுவிட்டி. கிராஜுவிட்டி கால்குலேஷனுக்கு எடுக்கணுமா? ஆமானா ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. இன்கம் டாக்ஸ்க்கு வந்து இது எடுக்கணுமா? எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனான்னு கொடுத்துருங்க. கால்குலேஷன் எப்படி பண்ண போறீங்க? அட்டெண்டன்ஸ் பேஸ்டாவா, ஃபிளாட்டா கொடுக்க போறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி மந்த் இந்த எம்ப்ளாயி ஆஃபீஸ்க்கு வராரோ இல்லையோ, லீவ் போடுறாரோ இல்ல 30 நாளும் வராரோ, எதுவுமே நான் வந்து டிடக்ஷன்லாம் பண்ண மாட்டேன். ஃபிளாட்டா பேசிக் பே 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னா ஃபிளாட் ரேட்னு கொடுத்துடலாம். இல்ல அட்டெண்டன்ஸ் பேஸ்ட்னா அட்டெண்டன்ஸ் பேஸ்ட்னு கொடுத்துடலாம். அப்ப அட்டெண்டன்ஸ் பேஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் நான் லீவ் எடுத்தா எனக்கு சம்பளத்துல பிடிக்கணுமா பிடிக்க வேணாமான்றது தான் அட்டெண்டன்ஸ் பேஸ்ட். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ப்ரொடக்ஷன் டைப்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ல நான் எனக்கு 22 பீஸ் தச்சிருக்கேன் ஷர்ட் அப்படின்னா, எனக்கு 22 பீஸ்க்கு ஒரு பீஸ்க்கு 50 ரூபா, 22 பீஸ்க்கு எனக்கு வந்து மல்டிப்ளைட் பை 15 போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் ப்ரொடக்ஷன் பேஸ்ட். அட்டெண்டன்ஸ் பேஸ்ட் அப்படின்றது எனக்கு பேசிக் பே 10,000 ரூபாய், நான் 30 நாள் ஒர்க் பண்ணணும், 2 நாள் லீவ் போட்டா எனக்கு சம்பளத்துல பிடிச்சிருவாங்க அப்படின்னா, எனக்கு 10,000 டிவைடட் பை 30 மல்டிப்ளைட் பை 28 கால்குலேட் பண்றது தான் அட்டெண்டன்ஸ் டைப். ஃபிளாட் ரேட் அப்படின்னா எப்பவுமே 10,000 ரூபாய் அவருக்கு பேசிக் பே. அவர் ஆஃபீஸ்க்கு வராரோ இல்லையோ, அவருக்கு அட்டெண்டன்ஸ் இருக்கோ இல்லையோ, அவருக்கு 10,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்துடும். ரைட்? நான் என்ன பண்றேன்னா அட்டெண்டன்ஸ் பேசிஸ்ன்னு போடுறேன். ஆனா நான் என்ன பண்ணிருக்கணும், அட்டெண்டன்ஸ்ன்ற மாஸ்டரை வந்து கிரியேட் பண்ணிருக்கணும். அதை நான் இன்னைக்கு வரைக்கும் கிரியேட் பண்ணாதனால இந்த இடத்துல எனக்கு அது லிஸ்டிங்ல வரல. நான் என்ன பண்றேன், திரும்பவும் வெளியில வரேன், அகைன் கிரியேட்குள்ள போயிட்டு பேரோல் மாஸ்டருக்குள்ள போறேன். அங்க வந்து அட்டெண்டன்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் டைப் இருக்கு, நான் இங்க கிரியேட் பண்றேன். லீவ் வித் பே அப்படின்னு கொடுக்கலாம், இல்ல லீவ் வித்தவுட் பேன்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இல்லைனா வந்து பே டேஸ்ன்னு கொடுக்கலாம். பே டேஸ்ன்னு அர்த்தம் நான் அவருக்கு எத்தனை நாளைக்கு சம்பளம் கொடுக்கணுன்றது. இது நீங்க ஒரு லாஜிக் அப்ளை பண்ணணும். ஒரு ஸ்டாஃப் 30 நாள் ஆஃபீஸ்க்கு வரணும், அவர் 2 நாள் லீவ் எடுத்துட்டாரு, அப்போ இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம சம்பளம் கொடுக்க போறோம்னா 28 நாளைக்கு கொடுக்க போறோம். அப்போ டாலிக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் பொழுது 2 நாளைக்கு சேலரியை டிடக்ட் பண்ணுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், இல்லைன்னா 28 நாளைக்கு அவருக்கு சேலரி கொடுனாலும் ஒண்ணுதான். ஸோ இதுதான் நீங்க லாஜிக்கா பார்க்கணும். டாலியில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறோம். இந்த ராம் அப்படின்ற ஸ்டாஃப் 28 நாள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு, அவருக்கு சம்பளம் கொடுன்னு சொன்னாலும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இல்லைன்னா 2 நாள் அவர் ஆஃபீஸ்க்கு வரல, அந்த 2 நாள் சம்பளத்தை பிடிச்சிருன்னு சொல்றதும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த அட்டெண்டன்ஸ் டைப் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிரியேட் பண்ண போறோம். டாலிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த அட்டெண்டன்ஸ் டைப் என்னென்ன டைப். அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பே, அவர் லீவ் எடுத்துக்கலாம், அவருக்கு வித் பே கிடைக்கும். லீவ் வித்தவுட் பே, ஸோ இப்போ இது என்னது, இது வந்து எனக்கு லீவ் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, இப்படி எடுத்துக்கலாமா, கேஷுவல் லீவ். கேஷுவல் லீவ் இது வந்து லீவ் வித் பே, மாசத்துல ஒரு நாள் கொடுப்பாங்க. அடுத்ததா அன்இன்ஃபார்ம்டு லீவ், சொல்லாம கொள்ளாம லீவ் எடுத்தா நம்ம கம்பெனில வித்தவுட் பே. ஸோ நீ லீவ் எடுத்துக்கோ, ஆனா உனக்கு சம்பளத்துல பிடிச்சிருவேன். இதுதான் அட்டெண்டன்ஸ் டைப். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், அகைன் வந்து எம்ப்ளாயியோட மாஸ்டர் அகைன் வந்து பே ஹெட்ஸ் கிரியேட் பண்றேன். பேசிக் பே, அது வந்து ஏர்னிங்ஸ், ஃபிக்ஸடு, சேலரி எக்ஸ்பென்சஸ் குரூப்ல கொண்டு வரேன். அண்ட் இந்த இடத்துல வந்து எப்படி கால்குலேட் பண்ண போறீங்கன்னா அட்டெண்டன்ஸ் பேஸ்டு. கேஷுவல் லீவ் நம்ம அவருக்கு கொடுக்க போறோம். ஓகே, ஸோ கேஷுவல் லீவ், அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பே, கேஷுவல் லீவ் அவர் எடுத்துக்கலான்றதை நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ இப்போ வந்து மந்த்லி சேலரியா, மந்த்லினா அகைன் ஒன் மோர் கொஸ்டின்,
மாசம் மாசம் 31 நாள் 30 நாள் 28 நாள் வேரி ஆகும் இல்லையா, அந்த டைப் வேணும்னா ஆஸ் பர் கேலண்டர் பீரியட். இல்ல எனக்கு ஆஸ் பர் கேலண்டர் பீரியட் வேணா, எனக்கு டிஃபைன்டு பீரியட்னா மந்த் ஆஃப் 30 days, எல்லா மாசமும் எனக்கு 30 நாள் அப்படின்ற மாதிரி கால்குலேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேசிக் பே போட்டிருக்கோம். அடுத்து அவருக்கு வந்து ஒரு டிராவல் அலவன்ஸ். டிராவல் அலவன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏர்னிங்ஸ் தான், அதுவுமே கம்பெனில சேலரி ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் தான். நெட் சேலரி அஃபெக்ட் பண்ணும், கால்குலேஷன் கிராஜுவிட்டி நோ, அவருடைய இன்கம் டேக்ஸ்க்கு நோ. ஆர் இப்போ வந்து அவருக்கு ஃபிளாட்டா நம்ம கொடுக்க போறோம், மந்த்லி அட்டண்டன்ஸ் பேஸ்ட் கிடையாது, மாசம் மாசம் அவருக்கு 2500 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆன் ப்ரொடக்ஷனா, ஆன் அட்டண்டன்ஸா, இல்ல வந்து யூசர் டிஃபைன்ட் வேல்யூவா. யூசர் டிஃபைன்ட் வேல்யூனா என்ன அர்த்தம், மாசம் மாசம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம், இந்த மாசம் அவருக்கு 2500 ரூபாய் தான் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஃபுட் அலவன்ஸ் இருக்கு. ஃபுட் அலவன்ஸ் வந்து ஆஃபீஸ்க்கு வர அன்னைக்கு தான் நம்ம கொடுப்போம், அந்த மாதிரி கால்குலேட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஃபிளாட் ரேட்ல கொடுக்கறதா இருந்தாலும் சரி. இன்சென்டிவ் தான் யூஸ்வலா வந்து யூசர் டிஃபைன்டா இருக்கும். அது எதனாலனா இந்த மாசம் அவருக்கு எவ்வளவு இன்சென்டிவோ அதுதான் நம்ம அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுவோன்றதுனால. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு மல்டிபிள் டைப்ல வந்து இங்க கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஏற்கனவே வந்து யூசர் டிஃபைன் கொடுத்துட்டோம், இப்போ ஃபிளாட் ரேட் கொடுத்து பார்க்கலாம், மந்த்லி பேசிஸ்ல நம்ம கொடுக்க போறோம். இந்த மாதிரி ஒரு 3 செட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எம்ப்ளாயியை கிரியேட் பண்ணி அவருக்கு எந்த மாதிரியான சேலரி கொடுக்க போறோம்ன்றத மென்ஷன் பண்ண போறோம். ஓகே, மிஸ்டர் ராம்குமார், அவருடைய டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, 1/4/2025. ஓகே, சேலரி டீடைல்ஸை இங்க இருந்து தான் நம்ம டிஃபைன் பண்ண போறோமா, எஸ். இப்போ வந்து பேசிக் பே அவருக்கு 10,000 ரூபாய், அது அவருடைய ஏர்னிங்ஸ் அட்டண்டன்ஸ் பேசிஸ்ல கொடுக்க போறோம். அடுத்து ஃபுட் அலவன்ஸ். ஃபுட் அலவன்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அது வந்து ஃபிளாட் ரேட். அப்ப மாசம் மாசம் 2000 ரூபாய்னா 2000 ரூபாய் நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம், மந்த்லி 2000 ஃபிளாட் ரேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிளாட்டா 2000 ரூபாய் ஃபுட் அலவன்ஸ் நம்ம மாசம் மாசம் கொடுக்க போறோம். இதை ஏன் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்றோம், அவருக்கு 2000 ரூபாய் தானே அப்படின்னா, ஒரு வருஷம் கழிச்சு நம்ம அதை மாத்தலாம் இல்லையா, 2500 ரூபான்னு, அதை நம்ம இந்த இடத்துல வந்து மாத்திக்கலாம். டிராவல் அலவன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூசர் டிஃபைன்டுன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாசம் மாசம் மாறும். சில கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ப்ளாயிஸ் கிட்ட நீங்க இந்த மாசம் எவ்வளவு டிராவல் ஆகுதோ அதை நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க சேலரியோடன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து கிளைம் தான், அது வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் தான். இல்ல நீங்க வந்து அடிஷனலா எம்ப்ளாயிஸ் வந்து ஏதாவது ஓவர் டைம் ஒர்க் பண்ற அன்னைக்கு ஆட்டோல போயிருக்காங்கன்னா அது அடுத்த மாசம் சம்பளத்தோட கிளைம் பண்ணிக்கோங்களா சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா இந்த அலவன்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க சேலரி கால்குலேட் பண்ணும்பொழுது அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். இப்போ இதே சேலரி வந்து அடுத்த வருஷம் இவருக்கு இன்க்ரிமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம இங்க டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஃபியூச்சர்ல எம்ப்ளாயி வந்து சார் எனக்கு 1 year ஆயிடுச்சு, இந்த மாசத்துல இருந்து எனக்கு சம்பளம் ரிவைஸ் பண்ணிருக்கணும், நீங்க பண்ணல அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க இல்லையா, அதை அவாய்ட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா திரும்பவும் இதெல்லாம் திருப்பியும் டைப் பண்ணாம இதை அப்படியே காப்பி பண்ணி டாலி உங்களுக்கு கீழே கொடுத்துரும். காப்பி ஃப்ரம் ஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா ஃபிகர்ஸை மட்டும் நம்ம மாத்திக்கலாம். இதனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வந்துருச்சுன்னா சேலரி அவருக்கு நம்ம வந்து மேனுவலா போயிட்டு எந்த கான்ஃபிகரேஷனும் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு சேலரி வந்து ரிவைஸ் ஆயிடும். சேலரி அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி நமக்கு அந்த டைம்ல இன்க்ரிமெண்ட் கொடுக்கணுன்றது மேனேஜ்மெண்ட்ல மறந்துட்டாங்க அப்படின்னா சேலரி ப்ராசஸ் பண்ண பிறகு அது அந்த எம்ப்ளாயியை டிசப்பாயிண்ட் பண்ணும். அவர் வந்து கேட்டு நீங்க இந்த மந்த் எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கணுமே கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி. சில கம்பெனில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அடுத்த மாசம் அடுத்த வருஷம் இந்த டேட்ல உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, அதெல்லாம் நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், ரைட். அதுக்கப்புறம் எம்ப்ளாயியோட நம்பர் என்ன, அவருடைய டெசிக்னேஷன் என்ன, ஓகே, அதுக்கப்புறம் அவரோட ஃபங்க்ஷன் என்ன, அக்கௌண்டன்ட், ஓகே, அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட், அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், லொகேஷன் சென்னை, ஜெண்டர் மேல், ஈவன் டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரியான விஷயங்களை கூட கொடுத்துட்டாங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த் 14/4/1991, பிளட் குரூப் என்ன கொடுங்க, ஃபாதர் நேம், ஸ்பவுஸ் நேம், கம்ப்ளீட் அட்ரஸ், அவரோட ஃபோன் நம்பர், அவரோட பேங்க் டீடைல்ஸ்லாம் கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஃபியூச்சர்ல அவருக்கு சேலரி ப்ராசஸ் பண்ணும்பொழுது தம்பி உங்களுடைய சேலரிக்கு பேங்க் டீடைல்ஸை கொடுங்கன்னு நம்ம கேட்கக்கூடாதுல்ல, அதனால பிகினிங்லேயே எல்லாத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் வந்து அவர் எந்த ஸ்கீம்ல வராரு, ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நியூ ரெஜிம்னு ஒன்று கூட்டு வந்தாங்க, அதுல வந்து உங்களுக்கு இந்த சேவிங் ஸ்கீம் அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால நீங்க ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல வரீங்களா இல்ல நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வரீங்களான்றத அவங்க கிட்ட கேட்டு நீங்க அதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல உங்க பேன் நம்பர், ஆதார் நம்பர், மற்ற டீடைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈவன் சில கம்பெனிஸ் வந்து எம்ப்ளாயிஸ் ஃபாரின்க்கு வந்து ப்ராஜெக்ட் விஷயமா அனுப்புறதுலாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த எம்ப்ளாயோட விசா நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், ஐ மீன் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா தான் அவங்களோட கான்ட்ராக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ முடிய போகுது,
அண்ட் அவங்களோட பாஸ்போர்ட் எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்னெலாம் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்களோட அட்டண்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறோம். அதர் வவுச்சர்ஸ்குள்ளே போங்க, நமக்கு வந்து நிறைய இன்ஆக்டிவ் வவுச்சர்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு எல்லா வவுச்சர்ஸையும் ஒரு வாட்டி பாருங்கள். அதே மாதிரி பேரோல் ரிலேட்டடாக நம்ம பேரோல் ஃபீச்சர் எனேபிள் பண்ணதுனால அது அவைலபிளாக இருக்கும். அட்டண்டன்ஸ் வேணும்னா அட்டண்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த அட்டண்டன்ஸ் வவுச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ராம்குமார் அவருடைய கேஷுவல் லீவ் 1 டே. அப்போ நம்ம கேஷுவல் லீவை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? ஒரு நாள் லீவ் எடுத்தாலும் பரவாயில்ல, அவருக்கு சம்பளம் கொடுக்கலான்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி அட்டண்டன்ஸ் போடணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஓகே, எந்த எம்ப்ளாயி அன்னைக்கு லீவ் எடுத்திருக்காங்களோ அன்னைக்கு மட்டுமே போய் நீங்கள் லீவ் அட்டண்டன்ஸ் போட்டாலும் சரி, இல்லை மந்த் எண்டில் மொத்தமாக வச்சுட்டு ராம்குமார் இன்னைக்கு லீவ் எடுத்திருக்கிறாருன்னு போட்டாலும் சரி, அவ்வளோதான், எல்லாமே ஒரே மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் போட்டு முடிச்சுட்டு சேலரி வந்து நம்ம எவ்ரி மந்த் எண்டில் தான் ப்ராசஸ் பண்ணணும். சேலரி ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுடைய பேரோல் வவுச்சர்ஸ்குள்ள போயிட்டு இந்த பேரோல் அப்படின்ற வவுச்சர் டைப்பில் போய் நீங்கள் வந்து பண்ணலாம். இதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆட்டோஃபில் போட்டோம்னா பேரோல் வந்து ஆட்டோஃபில் ஆகிடும். மேனுவலாக வந்து நான் இப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்க போகிறேன், ராம்குமாருக்கு பேசிக் பே 10,000 ரூபாய் கொடுக்க போகிறேன், அண்ட் அதில் வந்து ட்ராவல் அலவன்ஸ் 2,000 ரூபாய் கொடுக்க போகிறேன்றது மேனுவல். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம 100% வந்து டேலியில் இருக்கிற பேரோல் ஃபீச்சரை எனேபிள் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எனேபிள் ஆட்டோஃபில் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு பாருங்க ஆட்டோஃபில், அது உள்ள போயிட்டு பேரோல் ஆட்டோஃபில் கொடுத்துட்டு இப்போ சேலரி ப்ராசஸ் பண்ண போறீங்களா, பிஎஃப்இஎஸ்ஐ ப்ராசஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குது. சேலரின்னு போடுங்க, அண்ட் தென் வந்து எந்த பீரியடுக்கு அப்படின்னு போடுங்க. இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்க்கு நீங்கள் சேலரி ப்ராசஸ் பண்ணுறீங்க. ஸோ டாலியில் என்ன பண்ணுவோம்னா நம்ம பேரோல் வவுச்சர் யூஸ் பண்ணுறவங்க எல்லா எம்ப்ளாயீஸ்லையும் ஒரே வவுச்சர் டைப்பில் கூட ஜென்ரேட் பண்ணுவாங்க. 100 எம்ப்ளாயி, 200 எம்ப்ளாயி, ஈவன் 1000 எம்ப்ளாயி இருந்தால் கூட ஒரே பேரோல் வவுச்சரில் போய் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் அட்வைசபிள் என்னன்னா உங்களுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் வந்து சேலரி ப்ராசஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி இன்னொரு வாட்டி பேரோல் வவுச்சர் டைப்பை ஓப்பன் பண்ணி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி அந்தந்த தனித்தனி டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் வந்து சேலரி ப்ராசஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும்னா கூட நீங்கள் தனித்தனியாக பார்க்கறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ப்ராசஸ் பண்ணுறேன். இதில் வந்து எம்ப்ளாயி நேம் வரணுமா, சார்ட் பை நேமு, சார்ட் பை நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 10 எம்ப்ளாயி இருக்குன்னா அந்த ரெக்கார்டில் எந்த எம்ப்ளாயிக்கு பேர் ஃபர்ஸ்ட் வரணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வரணுமா, இல்லை பேரோல் எம்ப்ளாய்க்குன்னு ஒரு பேரோல் ஐடி இருக்கும், 1001, 1002, 1003 சொல்லி எம்ப்ளாயி ஐடி ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த ஐடி ஆர்டரில் வரணுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் சேலரி ப்ராசஸ் பண்ணும்பொழுது இந்த நான் வந்து பேரோல் லெட்ஜர் இன்னும் கிரியேட் பண்ணல, பேரோல் லெட்ஜரை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ திரும்பவும் நான் உங்களுக்கு வவுச்சர்ஸில் போயிட்டு அந்த 30ஆம் தேதி சேலரி ப்ராசஸ் பண்ணுறேன். பேரோல் வவுச்சர்ஸ் போயிட்டு ஆட்டோஃபில் பண்ணிக்கலாம். ஆட்டோஃபில் போட்டு சேலரி ப்ராசஸிங் பீரியட் மென்ஷன் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட் இல்லை டேரெக்டாக எம்ப்ளாயி பேருன்னா கூட எம்ப்ளாயி பேர் செலக்ட் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் போட்டு எப்படி நம்ம அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். சேலரி வந்து ப்ராசஸ் பண்ணுறேன். இது வந்து பேரோல் வவுச்சர்ஸில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே சேலரின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஐம் கன்க்ளூடிங் ஹவு டு generate attendance report in Tally. Payroll calculation kind of a voucher entries we will discuss on the some other session. So thank you very much for the participation.